வணக்க நண்பர்களே, இது தெரியாதே தெரிய வைப்பது, தெரியாத நண்பர்களுக்கு மட்டும். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு ஒரு செட்டிங்கோட வந்திருக்கேன். இது Facebookல செஞ்சு கொள்ளக்கூடிய செட்டிங். ஒரு சின்ன செட்டிங் தான். அது வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து இது ஒரு பெரும் உதவியா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க Facebookல பாக்குற வீடியோகள் நீங்க பிளே பண்ணாமலே அந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆயிட்டு இருக்கும். அது வந்துட்டு முதல் இருந்த வெர்ஷன்ல இல்ல, இப்ப புதுசா விட்டு இருக்கிற வெர்ஷன்ல எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு வீடியோ பாக்குறதுக்கு முதலே அந்த வீடியோ வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த வீடியோ ரன் ஆகுறத வந்து நம்ம தடுக்கிறது. அப்படி வீடியோ ரன் ஆகுறதுனால எங்கட Facebookோட அளவு, அதாவது Facebookோட சைஸ் வந்து கூடுதலாவே இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா Facebookோட சைஸ் வந்துட்டு 250, குறைஞ்சது 150 MBக்கு மேலதான் இருக்கு. மற்ற பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க மொபைல் டேட்டா பாவிக்கிற ஆளா இருந்துச்சு சொன்னா, நீங்க Facebookை வந்து ஒரு திறந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்க Facebookை பாவிச்சு போட்டு நீங்க வந்துட்டு வெளியாகி வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட Facebook MBல வந்துட்டு 10 நிமிஷத்துக்கும் 10 MB கிட்ட முடிச்சிருக்கும். அதை வந்து எப்படி தடுக்கிற அப்படின்ற ஒரு சின்ன ஒரு முறை தான். ஓகே, நீங்க Facebook போங்க. Facebook போயிட்டு பாத்துருவோம் எப்படி ரன் ஆகுது. இதைத்தான் நான் சொல்றேன். பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோக்களை நம்ம கிளிக் பண்ணாமலே அந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆகிட்டு இருக்கு. இதை வந்து தடுக்கிறதுக்கு தான் வந்து இப்ப நான் சொல்ல போற செட்டிங். நீங்க என்ன செய்யுங்க, Facebookல வந்துட்டு ஆப்ஷன் என்ற பகுதி இருக்கு பாருங்க. மூலையில 3 கோடு இருக்கு. அந்த ஆப்ஷன் என்ற பகுதியை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா, அப்ஸ் என்ற ஒரு பகுதி ஒன்று வரும். அப் செட்டிங் அப்படின்னு சொல்லி, ஹெல்ப் அப்படின்ற கீழே அப் செட்டிங் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா நீங்க போன்ல செய்யக்கூடிய வந்துட்டு செட்டிங் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, முதலாவது சவுண்ட் நோட்டிபிகேஷன் இருக்கு, ரெண்டாவது வந்துட்டு சவுண்ட் இருக்கு. இந்த சவுண்ட் வந்துட்டு நீங்க ஒரு உங்களோட விருப்பம் இல்லாம வந்துட்டு ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணா, இல்ல உங்களோட விருப்பத்தோடய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணா ஒரு சத்தம் ஒன்று வரும். அந்த சத்தத்தை நீங்க ஆஃப் பண்றதா ஆன் பண்றதா அப்படின்ற ஒரு செட்டிங் தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, அது தேவையில்லை எங்களுக்கு. மூன்றாவது வந்துட்டு அதுக்கும் தேவையில்லை. நாலாவது தான் இப்ப நான் சொல்ல போறேன். அஞ்சாவது வீடியோ பிளே ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு இருக்கு. அதைத்தான் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, ஓ பண்ணி வச்சிருங்க. ஓ பண்ணி வச்சு போட்டு ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா, நீங்க கிளிக் பண்ணா தான் அந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆகும். ஓ பண்ணி வச்சிருக்கோங்க. அடுத்தது ஆறாவது பாத்தீங்கன்னா, லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு. நீங்க வந்து இந்த லாங்குவேஜ்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, குறிப்பிட்ட சில மொழிகளை வந்துட்டு இதுல அவங்க சேர்த்திருக்காங்க. அதுல வந்துட்டு முக்கியமா தமிழையும் சேர்த்திருக்காங்க. நீங்க தமிழ் வேணும்னு சொன்னா தமிழ்ல வச்சுக்கொள்ள முடியும். இதான் ஒரு சின்ன ஒரு செட்டிங். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நான் ஓ பண்ணிட்டேன். ஓபன்னா இந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆகல. பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் பிளே ஆகிட்டு இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு அந்த வீடியோ வந்துட்டு பிளே ஆகல. இதான் ஒரு சின்ன ஒரு தெரியாத நண்பர்களுக்கு மட்டும்தான். கட்டாயம் வந்துட்டு இந்த வீடியோ நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது மூலம் சில நண்பர்கள் வந்துட்டு தெரியாம இருக்கும், அவங்க இதை தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷனோட சந்திக்கும் பெற உங்கள்கிட்ட இருந்து விடைபெறும் நான் விஜயன். நன்றி, வணக்கம்.